வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது பிப்ரவரி 15 மாசி 3. பின்பணி காலத்தில் வானிலை இயல்பில் மாறும் குறைவெடுத்த நிலைகள், குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கான வாய்ப்பு, மீண்டும் ஒரு சுற்று மழைப்பொழிவிற்கான தமிழகத்திற்கான வாய்ப்பு என்பவைகள் பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இலங்கைக்கு தென்கிழக்கில் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ளது குறைவெடுத்த நிலை. இது அடுத்த 5 தினங்கள்ல படிப்படியாக வலுப்பெற்று ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற்றமடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கடலோர மற்றும் தென் கடைகோடி மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. எந்த தேதியிலிருந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்க போகிறது என பார்க்கலாம். தற்போதைய குறைவெடுத்த நிலை உயரழுத்தத்தினுடைய தாக்கத்தின் விளைவாக வலுப்பெற்று முன்னேறுவதில் தாமதம் ஏற்படும். அதே போல உயரழுத்தத்தினுடைய தாக்கம் படிப்படியாக வலுக்குறையும் வரக்கூடிய நாட்களில். விளைவாக வரும் 19, 20 தேதிகளில் நீடிக்கின்ற இந்த குறைவெடுத்த நிலையானது தென்னிலங்கை மற்றும் வட இலங்கை வரை வலுப்பெற்று நகர வாய்ப்புகள் ஏற்படும். அத்தகைய நிலையில் இலங்கையினுடைய பெரும்பாலான பகுதிகளில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் வலுவடையும். தென் கடலோர மாவட்டங்கள், டெல்டா கடலோர மாவட்டங்கள், இங்கெல்லாம் மேகமூட்டமான வானிலை வலுவடைய பனிப்பொழிவினுடைய தாக்கம் குறைய தொடங்கும். அடுத்த நிலையில் உருவாகி இருக்கக்கூடிய, அதாவது தென்னிலங்கை ஒட்டி உருவாகக்கூடிய அந்த குறைவெடுத்த நிலையானது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவடைந்து மேற்கு, சற்றே வடமேற்கு என நகர்ந்து மன்னார் வளைகுடா, பாக்சலசந்தி, வட இலங்கை என நகர்ந்து அமைய மழைப்பொழிவினுடைய தீவிரம் வடகடலோர மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஏற்படுவதோடு அநேக டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கடைக்கோடி மாவட்டங்கள் வரை மழைப்பொழிவு சீரான அளவில் வலுவடையும். லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் பரவலாகும். அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் 21, 22, 23 இந்த தேதிகள் வரை மழைப்பொழிவினுடைய பரவல் அதிகரித்து காணப்படலாம். மேலும் தென் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், இங்கெல்லாம் சற்றே வலுவான மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம். தெற்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மத்திய மாவட்டங்கள் வரை அடுத்தடுத்த நிலையில் 23, 22, 23 தேதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றன மத்திய மேற்கு மாவட்டங்களுக்கும். அதே நிலையில் தெற்கு உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தெற்கில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தென் கடைக்கோடி மாவட்டங்கள் வரை. மேலும் இந்த குறைவெடுத்த பகுதியானது அடுத்த நிலையில் வலுவடைந்து நகர்வதற்கான வாய்ப்புகள் உயரழுத்தத்தினுடைய வீழ்ச்சியை பொறுத்து அமையக்கூடும். உயரழுத்தத்தினுடைய தாக்கம் மேலும் நீடிக்கக்கூடிய நிலையில் ஒரு கட்டத்தில் இது டெல்டா கடல் பகுதி வரை நகர்ந்து மீண்டும் இது பின்னோக்கி தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே உறுதியான மழை வாய்ப்புகள் என்பது 21, 22, 23, அதிகபட்சமாக 24ஆம் தேதி வரை அநேக டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், தெற்கு உள், தென் கடைக்கோடி மாவட்டங்கள், இங்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படக்கூடும்.
வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படலாம். வடகடலோர மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இல்லை. மயிலாடுதுறை, கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்டங்கள் வரையிலும் மழைப்பொழிவு சற்றே பரவலாக ஏற்படலாம். இதர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக அமையும். அதாவது தெற்கு உள் மாவட்டங்கள்லேயும், அது திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர் மாவட்டம் வரை மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், திருப்பூர், கோவை, ஈரோடு, நாமக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்து அங்கொன்றும் இங்கொன்றுமான மழை வாய்ப்புகள், அதாவது வரக்கூடிய 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகள், செங்கல்பட்டு, சென்னை வரை ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த தேதிகளில் ஏற்படலாம். மேலும் இந்த சுற்று ஒரு தீவிர சுற்றாக மாறுவதற்கு ஒரே ஒரு வழி, உயரழுத்தத்தினுடைய தாக்கம் வீழ்ச்சி பெற வேண்டும் அடுத்த 5 தினங்களில். அவ்வாறு வீழ்ச்சி அடைந்தால் சற்றே வலுவான மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு ஏற்படலாம். அவ்வாறு வாய்ப்புகள் குறையக்கூடிய நிலையில் மிதமான லேசான மழை வாய்ப்புகளாக இந்த சுற்று அமையக்கூடும். எவ்வாறாயிலும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த சுற்றில் கடலோர மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு, தென் கடலோர மாவட்டங்களுக்கு, தெற்கு உள் மாவட்டங்களுக்கு, தென் கடைக்கோடி மாவட்டங்களுக்கு உறுதியாகிறது. சூரியனினுடைய வடக்கு நோக்கிய பயணத்தில் குறைவழுத்த நிலைகள் ஏற்படுவது இயல்பு என்றாலும் பெரும்பாலும் இந்த குறைவழுத்த நிலைகள் தெற்கு தென்மேற்கில் நகர்வது வாடிக்கை. ஆனால் தற்போதைய இந்த ஆண்டில் தற்போதைய நிலையில் இது சற்றே மேற்கு மற்றும் வடமேற்கு என நகர்கிறது. அது இயல்பில் இருந்து ஒரு மாறுதலை காட்டுகிறது. குறைவழுத்த நிலைகள் உருவாவதும் பின்பணி காலத்தில் குறைவழுத்த நிலைகள் ஏற்பட்டு வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உருவாவதும் பின்பணி காலத்தின் இறுதியில் அமையும். ஆனால் அதற்கு முன்னரே தற்போது, அதாவது சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணத்தில் வரக்கூடிய மார்ச் 21ஆம் தேதி இது நிலநடுக்கோட்டிற்கு நேர்குத்தாக வரப்போகிறது. அந்த சூழலில் அவ்வாறான வாய்ப்புகள் ஏற்படும். வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அத்தகைய சூழலுக்கு முன்னரே தற்போதே இந்த வாரான குறைவழுத்த நிலைகள் ஏற்பட்டு அதன் விளைவாக கிழக்கு காற்று மற்றும் தென்கிழக்கில் இருந்து காற்று குவிதல் வலுப்பெற்று மழைப்பொழிவு ஏற்படுவது என்பது கடந்த 5 முதல் 10 ஆண்டுகள் ஒப்பிடும்போது சற்றே இயல்பிற்கு மாறான ஒன்றாகவே நாம் பார்க்கின்றோம். வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளானது. வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.